பணக்காரர்கள் பணக்காரராக சென்று கொண்டே இருக்கிறார்கள். 500க்கு உட்பட்ட தமிழ் இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் 100 கோடி மக்கள் இன்று 37% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இவர்களை என்று நாம் வழிநடத்தி இவர்களையும் இது வறுமை இல்லாத நாடு என்று உருவாக்கப் போகிறோம் என்ற சிந்தனை தான் சமத்துவ மக்கள் கட்சியின் சிந்தனை என்பதை நாம் உணர்கிறோம். ஆக அந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்து படிப்பிருந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ஊதியம் இல்லாமல் இருந்தால் அவர்களும் மாவோயிசத்தை தழுவுவதற்கும் நக்சலைகளை தழுவுவதற்கு புரட்சி இயக்கங்கள் உருவாகும். இது ஏதோ செய்திக்காக சொல்லிவிட்டு செல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. நடக்கக்கூடிய உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாளை என்ன நடக்கும் என்பதை அறிவுபூர்வமாக ஆற்றலோடு ஆராய்ந்து சொல்கின்ற தன்மை வாய்ந்தவன் தான் சரத்குமார். அதை மார்க்கத்தை சொல்லிக் கொள்ள முடியும். ஏதோ படிக்காமலும் சிந்திக்காமலும் பேசவில்லை. சிந்தித்து செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும் எண்ணத்திலே தான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஆக புரட்சி வெடிக்க வேண்டுமா? இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் சிதறி செல்ல வேண்டுமா? இன்று அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா சொல்கிறார், இந்தியா and China are developing economically, they are becoming strong என்று சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் ஒபாமா சொல்லும் போது நான் மதிக்கின்ற தலைவர் ஒபாமா இல்லை என்று சொல்லவில்லை. அவர் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அமெரிக்க பொருட்களை மட்டும் வாங்குங்கள் என்று சொல்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. அவர் சொல்கிறார், இந்தியாவிலோ சைனாவிலோ தொழில் நடத்த இங்கு உள்ள கம்பெனிக்காரர்கள் தொழில் நடக்க சென்றால் அவர்களுக்கு நான் இங்கு வரிச்சலுகை தர மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறார். ஆக இங்கு உள்ள நமது இளைஞர்கள், வெளிநாட்டு கம்பெனிகளை பணிபுரிகின்ற இளைஞர்கள் நாளை வேலை வாய்ப்பை இழக்கின்ற சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒபாமாவை குறை கொள்ள வேண்டாம். நாம் நம்மை என்ன செய்ய போகிறோம்? நாளை வேலையை விட்டு செல்ல போகின்ற இந்த இளைஞர்கள், அறிவுசார் இளைஞர்கள், சாப்ட்வேர் இன்ஜினியராக வளம் வந்து கொண்ட இளைஞர்களின் வாழ்வை பற்றி சிந்திக்கின்ற ஒரு இயக்கம் தான் சமத்துவ மக்கள் கட்சி. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க சொன்னேன், this balloon will burst someday என்று சொன்னேன். இந்த தொழில் அவுட் சோர்சிங் பிசினஸ் நாளை அமெரிக்கா எதிர்த்தது என்றால் இந்த பலூன் வெடித்துவிடும். நமது இளைஞர்கள் சிதறி விடுவார்கள். அந்த இளைஞர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்தித்து செயல்பட்டு அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சொல்லப்படுவார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களின் தொழிலை நடத்துவதற்கு நாம் செல்ஃப் என்டர்பிரனர்ஷிப் என்று சொல்கின்ற சுய தொழில், அவர்களின் அறிவையும் ஆற்றலையும் இந்திய பாரத தேசத்திலே தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களாக திட்டத்தை இப்பொழுது வகுத்தால் தான் நாளை 2012 2020 நாம் புரட்சி வெடிக்காமல் இருக்க செய்ய முடியும் என்ற கருத்தை இங்கு ஆழமாக பதிவு. ஆகிய தகவல்களை இளைஞர்களை நீங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும், நல்ல தலைவர்களின் பாதையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தைரியமாக சொல்கிறேன். சரத்குமார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன், இங்குள்ள ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கையிலே துன்பப்படாமல் சொந்த காலையில் நின்று சுயமாக சம்பாதித்து நாளை 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட வேண்டாம் அந்த பணம் நல்ல தலைவனுக்கு, நல்ல இயக்கத்திற்கு, நாளை நமது சமுதாயம் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி சிறப்பாக செயல்படும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் உங்களை அறிவோடு ஆற்றோடு திறமையோடு செயல்படுத்துகின்ற இயக்கமாகத்தான் சமத்துவ மக்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று இந்த 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சேது சமுத்திர திட்டம் இங்கு தூத்துக்குடிக்கு வரும்போது சேது சமுத்திரம் திட்டத்தை பற்றி பேச வேண்டும். சேது சமுத்திர திட்டத்தை பற்றி பேசும்போது என் அருமை சகோதரர் பொதுச் செயலாளர் அவர்கள் அவர் ஆங்கிலம் சொன்னால் ரைட்டர் வேணில் சேது சமுத்திரம் நிறைவேறுகிறதோ இல்லையோ, சேது சமுத்திரம் திரைப்படம் சரத்குமார் நடிக்கும் திரைப்படம் வெளிவரும் என்று சொன்னார். திரைப்படம் மட்டும் வெளிவந்தால் போகாது சகோதரர்களே, சேது சமுத்திரம் திட்டம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற நிலை இந்தியாவுக்கு வந்துவிட்டது. அது ஏதோ நடந்து கொண்ட அரசு செயல்படுத்துகின்ற திட்டம் என்பதற்காக மட்டுமல்ல, இது நாளைய பாதுகாப்பின்மையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கி இருப்பதை சொல்ல நான் கடமைப்பட்டுகிறேன். இதோ சொல்கிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள்.
நாம் பாகிஸ்தான் எதிரி எதிரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் எதிரி அல்ல. அது ஒருபுறம் எதிரியாக தெரிந்தாலும் சீனா வலிமையான நாடாக உருவாகி கொண்டிருப்பதை மறந்துவிடாதீர்கள். உலகம் எங்கும் பார்த்தீர்கள் என்றால் இன்று எக்கனாமிக் ரீதியாக growing to be number one in the world என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவுக்கே அவர்கள் பொருளுதவி செய்யும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள். சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது? அருணாச்சல பிரதேசம் குழப்பத்தை விளைவிக்க பார்த்தார்கள். இன்று பங்களாதேஷில் ஊடுருவி விட்டார்கள். சகோதரர்களே, பங்களாதேஷில் ஊடுருவி விட்டார்கள். சிட்டகாங் இடத்திலே அவர்கள் துறைமுகம் கட்டிவிட்டார்கள். அந்த துறைமுகம் சிட்டகாங் வெஸ்ட் பெங்கால் எங்க இருக்கு பாருங்க. மேற்கு வங்கத்திற்கு அருகே ஒரு துறைமுகம் உருவாகிவிட்டது. பாகிஸ்தானில் ஊடுருவி ஏற்கனவே எதிர்க்கு எதிரி நண்பன் என்பதை போல அங்கு குவாத்வாரா என்ற இடத்திலே ஒரு துறைமுகம். அது மட்டுமல்லாமல் ஹம்பந்தோட்டா ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலே கரைக்கோடியிலே தெற்கிலே இருக்கிறது ஹம்பந்தோட்டா. அங்கு ஒரு துறைமுகம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது சீனாவால். சிந்தித்து பார்க்க வேண்டும். 3 பக்கத்தில் இருந்தும் தாக்குதல்கள் வரும்போது தமிழகம் முதன்முறையாக போரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருப்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். இந்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் நம் நாட்டை பாதுகாப்பது எப்படி, நம் மக்களை ஒற்றுமையாக வைத்திருப்பது எப்படி என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய அளவிலே தான் இது நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, கருத்து கணிப்பு சொல்கிறது. அண்மையிலே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏ.கே. ஆண்டனி சொல்லும் போது கூட, பிரதம மந்திரி சொல்லும் போது கூட the Chinese aggression seems inevitable என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏவுகணைகளை ஏவுகின்ற வாகனங்களை நமது பார்டர்ல நிறுத்தியிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நம் நாட்டிற்கு தேவை ஒற்றுமை. அந்த ஒற்றுமை எப்படி வரும்? நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவரை தாக்கிக் கொண்டு நம் மாநிலங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மனதில் வளர்த்துக் கொள்ளாவிட்டால் நாம் ஒற்றுமை பிரிந்து போகும். ஒற்றுமை புரியும் போது, நாம் துண்டு துண்டாக உடையும் போது எதிரி ஆக்கிரமித்து விடுவான் என்ற எண்ணத்தை உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக இப்படிப்பட்ட சிந்தனைகளை நாட்டை பற்றி மட்டுமல்ல, தமிழகத்தை பற்றி மட்டுமல்ல, இந்தியாவை பற்றி மட்டுமல்ல, உலக அளவிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை சிந்தித்து செயல்பட்டு ஆராய்ந்து செயல்படுகின்ற இயக்கமாக சமத்துவ மக்கள் கட்சி வளர வேண்டும். அதை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை பதிவு செய்கிறேன். இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. இலங்கையிலே நமது தொப்புள் கொடி உறவான தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சரியான முதலில் குடியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். இங்குள்ள மீனவ சகோதரர்கள் அவர்கள் கடலுக்கு செய்யும் போது பாதுகாப்பின்மையாக இருக்கிறது என்று சொன்ன உடனேயே முதலாக ரோந்து கப்பலை அதிகரிகள் என்று சொன்ன கட்சி சமத்துவ மக்கள் கட்சி. அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மக்களின் பிரச்சனையாக இருந்தால் அதை முதலாக எடுத்துரைக்கும் கட்சியாக சமத்துவ மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே இலங்கை சென்று வந்த நிருபமா ராவ் அங்கு குடியமர்த்து பணிகள் சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னார்கள். நானும் அங்கு சென்றிருந்தேன், நானும் சென்று பார்த்தேன். அங்கு பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி நாம் அங்கு உள்ள இலங்கை வாழ் நம் தொப்புள் கொடி உறவான தமிழர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், எப்படி நாம் உதவி செய்ய முடியும், வீடுகள் கட்டிக் கொடுக்க முடியுமா, சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று பார்ப்பதும் நம் கடமை என்பதை எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவரும் பேசும்போது சொன்னார்கள், உண்மைதான். ஒருபுறம் சில திட்டங்கள் சிறப்பாக இருந்தாலும் நான் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி சொல்லும் போது, அண்மையிலே என் இல்லத்தில் பணிபுரிகின்ற ஒரு பணிப்பெண், அவர் தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்று நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது சொன்னார்கள். அங்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் செட்டிநாடு மருத்துவமனைக்கு போன் செய்து எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லை, அந்த சகோதரனை 18 வயது இளைஞனை காப்பாற்றுங்கள் என்று சொன்னேன். 4 நாட்களுக்கு பிறகு நான் சென்னை வந்தேன். நேரடியாக செட்டிநாடு மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த சிறுவன் உயிர் பிழைத்திருந்தான். நான் அந்த மருத்துவரிடம் கேட்டேன், எத்தனை பணம் செலவாகியது, அதை கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டதற்கு, கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் அவர் இருக்கிறார், அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அங்கு நான் பெருமைப்பட்டேன். அதே சமயத்தில்
உலக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதை இலவசமாக தர வேண்டும், எதை இலவசமாக தந்தால் மக்களுக்கு அது சென்றடையும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஓட்டுக்காக அல்ல இலவச